கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 31வது வசனம். மத்தேயு 14:31. மேத்யூ 14:31. உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உடனே கையை நீட்டி, இது நமக்கு என்ன காட்டுதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிறவன் யாராக இருந்தாலும் அவர் உடனே தமது வலக்கரத்தை நீட்டி தாங்கக்கூடியவர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். 138வது சங்கீதம் 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். எப்படி? உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். ஏன்னா கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் என் கூட இருப்பேன் இருக்கிறாரு. அப்போ நான் அவரை நோக்கி கூப்பிட்ட மாத்திரத்தில் கர்த்தர் உடனடியாக, ஏன்னா ஏசாயா 41:10 சொல்லும்போது, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். எவ்வளவு அருமையான பெரிய வாக்குத்தத்தம் பாருங்க. நான் உன் கூட இருக்கிறேன், என்னுடைய வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லக்கூடிய, அப்போ உடனடியாக கர்த்தர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கக்கூடியது. ரெண்டாவது, அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே அவர் குற்றம் சாட்டலை, மாறாக அவங்கள திருத்தக்கூடிய காரியம். அற்ப விசுவாசியே. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், மத்தேயு 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார், எப்பா அற்ப விசுவாசியே அப்படின்னு சொல்லி தான் அங்கேயும் கடலை அமைதிப்படுத்துகிறாரு. அப்போ என்னென்னா, நீங்கள் ஏன் இன்னும் அற்ப விசுவாசியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ரெண்டாவது என்ன சொல்கிறாரு, ஏன் சந்தேகப்பட்ட, ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேனே, நீ ஏன் சந்தேகப்படுற? ஏன்னா பேதுருவுடைய விசுவாசம் இங்கே தடுமாறக்கூடியதாக இருக்கிறது. காரணம், அவருடைய நோக்கம் இயேசு கிறிஸ்துவை விட்டு அந்த புயலை பார்த்த உடனே அவர் தடுமாறுகிறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து பக்கத்தில் இருக்கிறாரா இல்லையா என்கிற ஒரு சந்தேகம் வருது. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, ஏன் சந்தேகப்படுற? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையும் சரி மற்ற சீஷர்களையும் அவர் இப்படி பயிற்றுவித்து அவர்களை தகுதியுள்ளவர்களாய் மாற்றினார். அதனால தான் அங்கே சொல்லும்போது, நீ ஏன் பயப்பட்ட, நீ ஏன் சந்தேகப்பட்ட? அப்போ சந்தேகம் நமக்கு வரும், ஆனால் கர்த்தர் மேலே வரக்கூடாது, சூழ்நிலைகளில் வரணும். அதனால தான் இங்கே சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ ஏன் பயப்பட்ட? அற்ப விசுவாசியாக ஏன் நீ பயப்படக்கூடியவனா இருக்கிற என்று கேட்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறவங்க சர்வசாதாரணமாக, என்ன ஆண்டவரே இப்படி கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், கர்த்தர் எங்கே இருக்கிறாருன்னே தெரியல, அவங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது. இது நிறைய பேர் சொல்கிற காரியம். இப்போ யாராவது ஒருத்தவங்க வேலை இல்லாத இருக்க என்ன சொல்கிறான், அண்ணே எல்லாருக்கும் ஜெபம் பண்ணாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சிது, இவங்களுக்கு கிடைச்சிது, எனக்கு மட்டும் வேலை கிடைக்க மாட்டேங்குது. இல்லை விசா கிடைக்கல, அவங்களுக்கெல்லாம் விசா கிடைக்கிது, எனக்கு மட்டும் விசா கிடைக்க மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுது, எனக்கு மட்டும் கல்யாணம் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் பிள்ளை பிறக்குது, எனக்கு மட்டும் பிள்ளை பிறக்க மாட்டேங்குது. அவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் நல்லா நடக்குது, ஏன் பிஸ்னஸ் போக மாட்டேங்குது. இப்போ என்ன பார்த்தீங்களா? ஏன் சந்தேகப்படுறீங்க? ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்ட அழைப்பு தனி விதமான அழைப்பு. அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னென்னா, நம்ம கூட இருக்கிற மக்கள் விசுவாசத்தில் பலவீனப்படும்போது, நம்ம எப்படி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு உடனே இது பண்ணாரோ, அதை மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நம்ம அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஏன்னா கப்பல் கட்டினது கரையில் வைத்து அழகு பார்ப்பதற்காக இல்லை. எவ்வளோ பெரிய புயலும் எவ்வளோ பெரிய இது வந்தாலும் அதற்குள்ளாக சென்று அது எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, இவ்வளோ புயல்களுக்கு மத்தியில் இந்த கப்பல் பாதுகாப்பாக உள்ளது என்பதை காட்டுவதற்காக புயலுக்குள்ளே போனால் தான் அந்த கப்பலுடைய தன்மை தெரியும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க,
ஏன்னா கர்த்தருடைய வலக்கரம் எப்போதும் உங்களோடு இருக்கிறது. நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சு கொள்ளணும், கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. ஏன்னா கர்த்தருடைய கரம் தான் உங்களை கட்டி பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் சந்தேகப்படவே மாட்டீங்க. அப்போ எனக்கு அருமையானவர்களே, உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு நிமிஷம் உங்களுடைய வலது கரத்தை மூடி கர்த்தர் உங்கள் கரத்தை பிடித்திருக்கிறத நீங்கள் உணர்ந்து பாருங்கள். ஒரு காலம் உங்களுக்கு சந்தேகம் வராது. வல்ல பிதாவே, இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆமாண்டவரே, இதோ உம்முடைய வலக்கரம் அவர்களை தாங்கி வழி நடத்துகிறது என்பதை உணர்ந்து அதை பிடித்து கொண்டு இவர்கள் ஓட எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.